அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் அள்ளி கொடுக்கும் வள்ளல் குரு பகவான். குரு பகவான் யார், அவர் ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மைகளை பண்ணுவார், அவரை திருப்தி பண்ணுறதுக்கு நாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போது இந்த எபிசோடில் சங்கர பக்தர்களுக்கு, குறிப்பாக காஞ்சி சங்கர பக்தர்களுக்கு ஒரு மந்திர சொல்லுன்னு ஒன்று இருக்குது. அந்த மந்திர சொல்ல அவர்கள் பக்தியோடையும் ஒரு பரவசத்தோடையும் சொல்லுவாள். எப்பவும் அந்த மந்திர சொல் என்னென்னா பெரியவா அப்படிங்கிறது தான் அந்த மந்திர சொல்லுது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். மகாபெரிவா எந்த ஊருக்கு போனாலும் எந்த கோவில்களுக்கு போனாலும் பிரியப்பட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாள். மகாபெரிவாளுக்கு பிரியமான அந்த இடம் எது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போது எபிசோடுக்குள்ளே போகலாம். காஞ்சி சங்கர பக்தர்கள்லாம் பெரியவா பெரியவா அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போதே ஒரு பரவசம், ஒரு பக்தி ஏற்படும் அவர்களுக்கு. மகாபெரிவா காலத்திலேயே மகாபெரிவான்னு நம்ம வெளியில் சொல்லியிருந்தாலும், பத்திரிகைகளை சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு எழுதினாலும், பக்தர்களை பொறுத்தவரை பெரியவா வந்துட்டாளா, பெரியவா தரிசனம் தராளா, பெரியவா பூஜையில் இருக்காளா அப்படின்னு அந்த பெரியவான்ற மந்திர சொல்கிறதுல தான் ஒரு சந்தோஷம். அதுக்கு பிறகும் மகாபெரிவா காலத்திலேயே நீண்ட காலத்துக்கு பிறகு புதுசாக ஒருத்தர் பட்டத்துக்கு வந்தார். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பத்திரிகைகள்லாம் அவரை பற்றி எழுதின போதும் நாம் புதுசாக வந்ததுனால புது பெரியவா அப்படின்னு நமக்குள்ளே பேசிட்டாலும், மடத்தில் அவரை பற்றி விசாரிக்கும் போது, அவரை தரிசனம் பண்ணும்போது பெரியவா இருக்காளா, பெரியவா வந்துட்டாளா, பெரியவா கேம்பில் இருக்காளான்னு அப்படி தான் பெரியவா பெரியவா அந்த சொல்ல தான் சொல்லுவோம். பாடசாலையில் படித்து முடிச்சுட்டு சின்ன வயசுலேயே பாலகனாக இருக்கும்போதே பட்டத்துக்கு வந்ததுனால விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பாலபெரிவா அப்படின்னு பிரியத்தோடும் அன்போடும் நம்மளாம் சொன்னால் கூட, மடத்தில் இப்போவும் அவரை பெரியவா இருக்காளா, பெரியவா வந்துட்டாளா, பெரியவா கேம்பில் இருக்காளா, பெரியவா தரிசனம் கொடுக்குறாளான்னு பெரியவா பெரியவாங்கிற அந்த மந்திர சொல்ல தான் சொல்கிறோம். அதுதான் காஞ்சி சங்கர பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டானிக் மாதிரி. சரி, எல்லாருமே பெரியவா பெரியவாங்கிற இந்த மந்திர சொல்ல சொல்கிறோம் இல்லையா? நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த பெரியவாங்கிற சொல்லுக்கு சரியான பொருள் என்ன, அர்த்தம் என்ன, இது தெரிஞ்சு தான் நம்ம சொல்கிறோமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரியல. மகாபெரிவா இதை பற்றி எதான சொல்லிருக்காளா அப்படின்னு பார்த்தேன். மகாபெரிவா சொல்லாத விஷயங்கள் இல்லை, தொடாத விஷயங்கள் இல்லை. அப்படி சில அற்புதமான விஷயங்களை சொல்லும்போது இந்த பெரியவா அப்படிங்கிறதுக்கான பொருள் நமக்கு கிடைக்கும். வெளிநாட்டினரை பொறுத்தவரை இந்தியர்கள்னால் நம்மளை அவளுக்கு இந்த பக்தி, யோகா, இந்த மாதிரி விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் இதில் தான் ஈடுபாடு கொண்டு வா. அவளுக்கு விஞ்ஞானத்தில் ஈடுபாடு கிடையாது. விஞ்ஞானத்தை பற்றி அவளுக்கு ஒன்றும் தெரியாது. விஞ்ஞானம்னா அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சது தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்கு உண்டு. அவளுக்கு மட்டும் இல்லை, நம்ம மக்கள்லேயே நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கும். அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத நிரூபணமாக சொல்கிற மகாபெரிவா. வராக மிரர் அப்படின்னு ஒருத்தர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால், 1000 வருஷங்களுக்கு முன்னாலேயே இருந்தார். பல 1000 வருஷங்களுக்கு முன்னால் பிருகத் சம்ஹிதை அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அந்த பிருகத் சம்ஹிதையில் இல்லாத விஞ்ஞான கண்டுபிடிப்புகளே கிடையாது அப்படிங்கிற மகாபெரிவா. வானத்தில் கிரகங்கள்லாம் விழாமல் அப்படியே இருக்குது, பூமி விழாமல் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இதை நியூட்டன் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்னு வெளிநாட்டில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் நம்மளே சொல்லிகிட்டு இருக்கோம்.
நாமெல்லாம் பள்ளிக்கூட புஸ்தகத்தை படிக்கும்போதே நியூட்டன் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு நியூட்டன் அவர் பேரை தான் சொல்லி அவர் தான் கண்டுபிடிச்சான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் பழமையான சூரிய கிரந்தம்னு ஒன்று இருக்குது. அந்த சூரிய கிரந்தத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகத்தில் பூமிங்கிறது ஆகர்ஷண சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லிருக்கு. அதை மகாபரிவா எடுத்து சொல்லியிருக்கான். அதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னால் ஆதிசங்கரர் வாழ்ந்தார். ஆதிசங்கர பகவத்பாதாலே பூமிக்கு ஆகர்ஷ சக்தி உண்டு அப்படிங்கிறத அவருடைய உபனிஷத் பாஷ்யத்தில் விளக்கி சொல்லியிருக்கார். பிருத்திவின்னு பேர், பூமிக்கு பிருத்திவின்னு பேர். ஆகர்ஷணம்னா இழுக்கிற சக்தி. பிருத்திவிக்கு ஆகர்ஷண சக்தி ஈர்க்கும் சக்தி உண்டு அப்படிங்கிறத அவள் எப்படி சொல்கிறான்னா ஆதி ஆச்சாரியர் பிராணன் அபானன் அப்படிங்கிற உதாரணத்தோடு சொல்கிறார். பிராணங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடியது. இந்த பிராணனானது மேலே போயிட்டே இருக்கும், மேலே போகும். அபானன் அதை பிடிச்சி கீழே இழுக்கும். பிராணத்தை அபானம் கீழே பிடிச்சி இழுக்கும். அந்த மாதிரி தான் பிருத்திவியானது ஒரு பொருளை நம்ம மேலே போட்டால் அது கீழே விழுறதுன்னா அது அதனுடைய சுபாவம் இல்லை, அதனுடைய குணம் இல்லை. பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி, பூமியினுடைய ஆகர்ஷண சக்தி தான் அதை இழுக்கிறது அப்படிங்கிறத அவள் உபநிஷத்தில் இந்த உதாரணம் மூலியமாக சொல்கிறாள். அதாவது லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிறது அவள் காலத்துலேயே இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அத்தோட வெளிநாட்டிலலாம் என்ன சொல்கிறா, பூமிங்கிறது தோசைக்கல் மாதிரி தான் இருந்ததுன்னு எல்லோரும் நினச்சின்னு இருந்தால் நாங்கள் தான் அதை உருண்டியாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது வெளிநாட்டினுடைய சித்தாந்தம் அவர் சொல்கிறது. அதுக்கு மகாபரிவா என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஜியாகிரபிக்கு என்ன சொல்கிறோம், பூகோள சாஸ்திரம்னு சொல்கிறோம். பூசாஸ்திரம்னு சொன்னாலே போகிறோம். பூனா பூமி, பூமி சம்மந்தப்பட்ட சாஸ்திரம் பூசாஸ்திரம். ஆனால் நம்ம ஏன் பூகோள சாஸ்திரம்னு சொல்கிறோம்? கோளம்னா உருண்டைன்னு அர்த்தம். ஆக அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்களுக்கு பூமி உருண்டையாக இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இதன் மூலியமாக விளக்குறான். அத்தோட சூரியன் கிழக்கு உதித்து மேற்க மறையிறான் அப்படிங்கிறது லோகம் பூரா எல்லாரும் நினச்சின்னு இருந்து சொல்லின்னு இருந்தது. மேலை நாட்டில் குறிப்பாக வெளிநாட்டை சேர்ந்தவர்கள்லாம் சூரியன் கிழக்க உதித்து மேற்க தான் மறையிறான்னு நம்பியிருந்தா இருந்தால். ஆனால் நம்முடைய ருக்வேதத்திலேயே சூரியன் கிழக்க உதித்து மேற்க மறையலை, சூரியன் இருந்த இடத்துலையே தான் இருக்கான். பூமியானது சுற்றுறது, பூமி சுற்றுறது மூலியமாக தான் சூரியன் கிழக்க உதித்து மேற்க மறையலா போன்ற ஒரு தோற்றம் நமக்கு ஏற்படுறதுன்னு ருக்வேதத்திலே சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பெரியவா சொல்லியிருக்கா. அத்தோட மேல்நாட்டினர் என்ன பண்ணால்னா 16ஆம் நூற்றாண்டு வரை இந்த சூரியன் கிழக்க உதித்து மேற்க போகிறான் அப்படிங்கிறதுல நம்பிக்கையாக இருந்தால். இதுக்கு மாறாக யாரான கொஞ்சம் கண்டுபிடிச்சி எதான சொல்ல ஆரம்பித்தா அவளை ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு கம்பத்தில் கட்டி நெருப்பி வச்சு கொளுத்தின்னு இருந்தாள். இது நடந்தது, ஹிஸ்ட்ரி சரித்திரம். ஆனால் நம்ம தேசத்தில் சூரியன் கிழக்க உதித்து மேற்க மறையில், சூரியன் இருந்த இடத்துலே தான் இருக்கான். பூமி தான் சூரியனை சுற்றி வருது. அதனால தான் நமக்கு அவன் கிழக்க உதித்து மேற்க மறையினா மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுறது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே ஆரியபட்டர் அப்படிங்கிற மகான் லாகவ கௌரவ நியாயம் அப்படின்னு ஒரு வார்த்தை மூலியமாக சொல்லி நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். லாகவன்னா முக்கியமாக அதில் கை லாகவன்னு சொல்லுவாள். லேசானது, ரொம்ப லாகவமாக பண்ணிட்டியே, ரொம்ப லேசாக பண்ணிட்டேன்னு அர்த்தம். ரொம்ப சுலபமாக பண்ணுறது. லாகவம்னா ரொம்ப லேசானது. லாகோ கௌரவ நியாயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். லாகோ கௌரவ நியாயம்னா லாகவம்னா லேசானது. லாகவத்துக்கு எதிர் குரு, கனமானதுன்னு பேர். குருன்னா கனமானவர், கணவான், மகாகணம் பொருந்திய பெரியவர் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. குருன்னா ஆச்சாரியர், ஆச்சாரியர்னா குரு. அந்த குருவானது கனமான குரு சூரியன், லேசான லகுவான பூமி அந்த குருவை பிரதட்சணம் பண்ணுறது, சுற்றி சுற்றி வருது. குருவை தானே சிஷ்யன் சுற்றி நமஸ்காரம் பண்ணுவோம். சிஷ்யனை குரு பண்ண மாட்டார் இல்லையா? அதுதான் அதுக்கு உதாரணமாக இதை சொல்கிறார். லாகவ
அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கௌரவ நியாயம் அப்படிங்கிறத சொல்லி இதை உதாரணமாக எடுத்து காட்டுறார். அதாவது அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கனமானது சூரியன், அந்த கணத்துக்கு குருன்னு பேர், குருன்னா ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியருக்கு என்ன பேர் சொல்கிறா, கனவான் மகாகணம் புரிஞ்சவர் பெரியவர். இப்போ நம்ம கேள்விக்கான பதில் இதில் கிடச்சிடுது நம்மளுக்கு. பெரியவா பெரியவா பெரியவான்னு சொல்கிறோமே, அதுக்கு என்ன காரணம், அது பொருள் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம யோசனை பண்ணோம் இல்லையா. மகாபெரிவா இதில் விளக்கிட்டோம். அதில் பெரியவர்னா குரு, ஆச்சாரியர், இதுதான் அர்த்தம். அந்த அர்த்தத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பெரியவா பெரியவா பெரியவான்னு சொல்லி அது மூலியமாக சந்தோஷப்பட்டுக்கிறோம். இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். மகாபெரிவா கிராமங்களுக்கு போனாலும் கோவில்களுக்கு போனாலும் விரும்பி போய் உட்கார ஒரு இடம் கோசாலா. பசுமாடு கட்டிருக்கிற இடத்துல தான் அவர் போய் உட்காந்துருவார். காந்திஜி கூட அவரை இந்த மாதிரி ஒரு பசுமாடு கட்டிருக்கிற கொட்டடியில் தான் போய் தரிசனம் பண்ணார். இப்போது இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோயில் நடக்கக்கூடிய முக்கிய சம்பவம் பார்ப்போம். 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவிந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி. शंकर जय जय शंकर.